எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து முருங்கைக்கீரையை நல்லா கிளறி விடணும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கீரையை மூடி போட்டு சமைக்கக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிளறி விடணும். நல்லா சுருள முருங்கைக்கீரையை கிளறி விடணும். கொஞ்சம் வேகட்டும் முருங்கைக்கீரை. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் தட்டி உரலில் வச்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு கிளறிக்குவோம். நம்ம மிக்ஸியில் அரைச்சி போடுறத விடையும் உரலில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் தட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.